மனித பிறவி என்பது மிகவும் அரியது என மகான்களும் ஞானிகளும் கூறியுள்ளார்கள். இந்த அரிய வாய்ப்பை நாம் எவ்வாறு அர்த்தமுள்ளதாக்கலாம்? இது பற்றிய கேள்விகளுக்கு ஃப்ரேம் அவர்கள் வழங்கும் விடைகளை இந்த காணொளியில் கண்டுகளிக்கலாம். வாருங்கள், இப்பொழுது நிகழ்ச்சியினுள் செல்வோம். நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த பூ மரங்களை பற்றி கூறினீர்கள். அப்பொழுது உங்கள் குரலில் அதை மீண்டும் அனுபவிப்பது போன்ற உணர்வு இருந்தது. எனது எண்ணப்படி அவை எங்களது வாழ்வின் முக்கியமான பகுதியாகும். அந்த நினைவுகள் எங்களுக்கு இருக்க வேண்டும். அவற்றின் மூலம் வாழ்க்கையில் மீண்டும் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக நாங்கள் அவ்வாறான நினைவுகளை உருவாக்க வேண்டுமா? இது மிகவும் சீரியஸான விஷயம். ஏனெனில் நினைவுகள் இல்லை என்றால் நாங்கள் யார்? நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களது நினைவுகள் எல்லாம் மறந்து போய்விட்டால் நாங்கள் யார்? எங்களுக்கு எங்களது பெயர் என்ன என்று கூட தெரியாது போய்விடும். எங்கிருந்து வந்திருக்கிறோம்? எங்கே போக வேண்டும்? எங்கே வசிக்கின்றோம்? யார் எங்களது சொந்தம்? யார் எங்களது சொந்தம் அல்ல என எதுவுமே தெரியாது போய்விடும். மக்களுக்கு அவ்வாறு நடைபெறுகின்றது. தங்களது நினைவுகள் எல்லாவற்றையும் இழந்தவர்களது சூழ்நிலை மிகவும் விசித்திரமாக இருக்கும். அவர்கள் தங்களையே கண்டுகொள்வதில்லை. எனவே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனால் உண்மையிலே எங்களது நினைவுகளில் எங்களுக்கு அமைதியை எடுத்து வரும் பகுதியும் உள்ளதா? அவ்வாறு ஒரு பகுதியும் உள்ளது. ஆனால் அவற்றை நாங்கள் மறந்து விடுகின்றோம். எங்களுக்கு தாகம் ஏற்படும் பொழுது தொண்டையிலிருந்து வரும் தாகம் அல்ல, உள்ளத்தில் தாகம் ஏற்படும் பொழுது, உள்ளத்திலே ஆனந்தம் ஏற்படும் பொழுது நாங்கள் அவற்றை எத்தனை தடவை மறந்து விடுகின்றோம். நாங்கள் இதனை பற்றி எண்ணி பார்ப்பது மிகவும் அவசியம். இவற்றை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். எங்களுக்கு இந்த உயிர் வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. இது மீண்டும் மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. அதற்காக ஒரு பாடல் உள்ளது. எனது தாத்தா அதனை அதிகம் பாடுவதுண்டு. அந்த பாடலில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், மனித வாழ்க்கை விலை மதிப்பு மிகுந்தது, அதனை மண்ணாக்கி விடாதீர்கள். இப்பொழுது கிடைத்துள்ளது, மீண்டும் கிடைக்காது. ஒரு பொழுதும் கிடைக்காது என சொல்லப்பட்டுள்ளது. அவருக்கும் அவ்வாறுதான் நடைபெற்றது. அவர் கடுவால் எனும் ஊரை சார்ந்தவர். அவரது வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடைபெற்றன. அவர் பின்னர் இளைப்பாறினார். அத்துடன் அவரது உடல் நிலையும் மோசமாக ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர் வந்திருந்தார். நான் அவரிடம், தாத்தாவே, இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை விட்டுவிட்டு இந்த ஞான வழிமுறை பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என கூறினேன். அதற்கு அவர், இந்த வயதிலா என கேட்டார். அவர் மிகவும் வயது முதிர்ந்தவராக இருந்தார். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? நீங்கள் வேறு என்னதான் செய்யப் போகின்றீர்கள் என்று கேட்டேன். எனவே அவர் மெதுவாக இடங்களுக்கு இடங்கள் சென்று மக்களுக்கு இது பற்றி உரையாற்ற தொடங்கினார். அதன் பின்னர் அவர் மாறிவிட்டார். ஒரு குழந்தை போல அவருக்கு எல்லாமே மாறிவிட்டன. அத்துடன் அவர் கூறுவதுண்டு, மனித வாழ்க்கை மிகவும் மதிப்பு மிக்கது, அதனை மண்ணாக்கி விடாதீர்கள். இப்பொழுது கிடைத்திருக்கின்றது, மீண்டும் கிடைக்காது. ஒரு பொழுதும் கிடைக்காது என கூறினார். கைத்தட்டுபவர்கள் கைத்தட்டி விட்டார்கள். உட்கார்ந்திருப்பவர்கள் இருந்து கொண்டு யோசிக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என யோசிக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது கிடைத்திருக்கின்றது, மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்கப் போவதில்லை. இல்லை, எங்களது திட்டம் என்னவென்றால், நாங்கள் மீண்டும் சந்திப்போம், மேலே சந்திப்போம், கீழே சந்திப்போம், நாங்கள் மீண்டும் சந்திப்போம். எனவேதான் மணவரையில் 7 தரம் சுற்றி வருகின்றார்கள் இல்லையா? 7 பிறப்புக்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். ஒன்றை தன்னும் ஒழுங்கான முறையில் வாழுங்கள். அப்பொழுது மிகுதி 6ஐயும் ஒழுங்காக வாழ முடியும். எனவேதான் நான் அந்த நினைவுகள் பற்றி கூறினேன். நமது தனிப்பட்ட தன்மைகள் எதுவோ அவைகள் எல்லாம் நினைவுகளால் தான் உருவாகின்றன. அவற்றையே நாம் மறந்து விடுவோம். அவை நமது நினைவுகளில் இருக்கப் போவதில்லை. அப்பொழுது நாங்கள் எதுவாக இருப்போம்? இப்பொழுது கிடைத்திருக்கின்றது, மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்கப் போவதில்லை. இது எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நாங்கள் நமது வாழ்வை இப்பொழுது கிடைத்துள்ளது, மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்கப் போவதில்லை என்பது போல வாழ்கின்றோமா? அதற்கான விடை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கான விடை இல்லை என்பதாகும். நாளை செய்வோம், நாளை எல்லாவற்றையும் சரி செய்வோம். இந்த பிறப்பிலே சரி செய்யப்படவில்லை என்றால் அடுத்த பிறப்பிலேயே சரி செய்வோம் என்பார்கள். இல்லை, இப்பொழுது கிடைத்துள்ளது. இனிமேல் ஒரு பொழுதும் கிடைக்கப் போவதில்லை. அமைதியின் பாதையில் செல்ல விரும்புகின்றீர்களா?
அவ்வாறு விரும்பினால் இது மீண்டும் ஒரு பொழுதும் கிடைக்கப் போவதில்லை என்பது போல வாழ ஆரம்பியுங்கள். பிரேம்ராவத் அவர்களே, எனது எண்ணப்படி நீங்கள் கூறுவதை கேட்டு அனைவருக்கும் ஒரு கேள்வி எழலாம். நாங்கள் எங்களது குரலை கேட்கிறோம், பின்னர் பிள்ளைகளிடம் நீங்கள் உங்கள் உள்ளம் கூறுவதை கேளுங்கள் என கூறினால் அவர்கள் வேறு ஏதோ ஒன்று கூறுவதை கேட்பார்கள். நாங்கள் வேறு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புவோம். அது ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு ஒத்துப்போகும்? ஏனெனில் நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ அவற்றைத்தான் எங்களது பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கின்றோம். நாங்கள் பயப்படும் விஷயங்களை இட்டு பிள்ளைகளுக்கும் பயமூட்டுகின்றோம். எங்களுக்கு தண்ணீரில் பயம் இருந்தால் பிள்ளைகளையும் நீந்த வேண்டாம் என கூறுகின்றோம். நாங்கள் ஒரு டாக்டர் என்றால் பிள்ளைகளுக்கும் நீ டாக்டராக வேண்டும், அதற்கு படி என கூறுகின்றோம். பிள்ளைகளுக்கு விளையாட்டில் ஈடுபாடு இருந்தால், கெட்டித்தனம் இருந்தால் விளையாடுவதை நிறுத்திவிட்டு பாடசாலையில் கவனம் செலுத்தி படி என்கின்றோம். அப்படியென்றால் எங்களது குரலை கேட்க வேண்டுமா அல்லது பிள்ளைகளது குரலை கேட்க வேண்டுமா? வெளியில் உள்ள சத்தங்கள், வாயிலிருந்து வரும் சத்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மேலும் ஒரு சத்தம் உள்ளது. அது 2 காதுகளுக்கும் இடையிலே ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த சத்தம் மிகவும் அபாயகரமானது. அதனை நிறுத்துவது மிகவும் கடினமானது. காதுகளில் பஞ்சை அடைவதனால் அது நிற்காது. எங்காவது சென்று தனிமையில் இருப்பதனால் அது நிற்காது. ஏனெனில் அது ஒலித்து கொண்டே இருக்கின்றது, சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கின்றது. தாய் தனது மகனை எனது அரசகுமாரன் என கூறுகின்றாள். எனது மகன் வளர்ந்து அரசகுமாரன் ஆவான் என கூறுகின்றாள். எந்த ராஜ்யத்தில் அரசனாகப் போகின்றான்? அவன் அரசன் ஆவதற்கு எந்த ராஜ்யம் எஞ்சியிருக்கின்றது? மெதுவாக மெதுவாக எல்லா அரசாட்சிகளும் முடிவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அவன் அரசனாக வரவேண்டும் என தாய் விரும்புகின்றாள். மக்களுக்கு தங்களது எண்ண கருத்துக்கள் உள்ளன. மனிதன் அவற்றின் பின்னால் சென்று இவை இப்படி இருக்கும், அவை அப்படி இருக்கும் என தனது கனவுகளில் ஒரு உலகத்தை உருவாக்குகின்றான். கனவுகளின் உலகத்தை உருவாக்குவது ஒன்றும் தப்பான விஷயம் அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கனவுகளின் உலகத்தை காண்பதற்கு நித்திரையாக இருப்பது மிகவும் அவசியம். நீங்கள் விழித்தெழுந்தால் உங்களது கனவும் கலைந்து போய்விடும். நீங்கள் நித்திரையாக இருக்கும் வரை நீங்கள் கனவு காணலாம். அவற்றை நிஜமாக்குவதற்கு செயல் செய்ய வேண்டியது அவசியம். அவற்றை நிஜமாக்குவதற்கு உங்களுக்கு நன்மை தருகின்ற செயலை செய்ய வேண்டியது அவசியம். அது உங்களுக்கும் நன்மை தர வேண்டும், உங்களது வாழ்க்கைக்கும் நன்மை தர வேண்டும். உங்களுக்கு அது நன்மை பயக்கும் என்றால் அது மற்றவர்களுக்கும் நன்மை பயக்க முடியும். அந்த உள்ளுணர்வு உள்ளே உள்ள விஷயத்தை பற்றியது. மக்கள் தியானம் செய்கின்றார்கள், இமயமலை சென்று உட்காருகின்றார்கள், சமாதியில் உட்காருகின்றார்கள். அப்படியென்றால் ஒருவன் தனது உணர்வை எவ்வாறு வீழ்த்தெழச் செய்வது? பாருங்கள், எல்லாமே ஒரு ஃபேஷன் ஆகி போகின்றது. அந்த காலத்தின் பிரபல்யமான விஷயமாகிவிடுகின்றது. தியானம் செய்வது ஒரு பிரபல்யமான விஷயமாகிவிட்டது. உட்கார்ந்திருக்கின்றார்கள். கபீர் எனும் ஞானி என்ன கூறினார்? மனம் எங்கோ செல்கின்றது, உடல் தியானத்தில் இருக்கின்றது. நிறம் ஏற்ற முடியாத துணியில் எவ்வாறு நிறமேற்ற முடியும் என கபீர் எனும் ஞானி கூறுகின்றார். எனது போனுக்கு யார் யாருடைய குறும் செய்தி வந்திருக்கின்றது என மனம் அந்த குறும் செய்திகளின் மேல் செல்கின்றது. மனம் அவற்றை பற்றி சிந்திக்கின்றது. மனத்திற்கு பல நிறங்கள் உண்டு. அது கணத்திற்கு கணம் மாறுகின்றது. யார் ஒருவன் அந்த ஒரு நிலையில் இருக்கின்றானோ அவ்வாறானவர்கள் மிகவும் அருமையாகவே உள்ளார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் மனம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மனிதன் அதன் பின்னால் சென்று கொண்டே இருக்கின்றான். உண்மையான விஷயம் என்னவென்றால், உங்களின் உள்ளே ஒரு ஃபேஷன் உள்ளது. அந்த ஃபேஷன் வாழ்வது என அழைக்கப்படுகின்றது. அதுதான் இயற்கையின் மிகவும் உன்னதமான ஃபேஷன். அந்த ஃபேஷன் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பேஷனை பின்பற்றுங்கள். உங்களது வாழ்வை வெற்றி அடையச் செய்யுங்கள். வெறுமனே ஃபார்முலா, அதாவது சூத்திரங்களினால் மட்டுமல்ல, உள்ளத்தினால் வெற்றி அடையச் செய்யுங்கள். அன்பு எவ்வாறு ஏற்படுகின்றது? உள்ளத்திலிருந்து ஏற்படுகின்றது. நான் அவருக்கு மோதிரம் கொடுத்தேன், கடிகாரம் கொடுத்தேன், சாக்லேட் கொடுத்தேன், அதனால் எனக்கு அவர் மேல் அன்பு உள்ளது என கூறலாம். இதுதான் உலகத்து அன்பு. சாக்லேட்டை கொடுங்கள், அதனையும் இதனையும் செய்யுங்கள், அதுதான் அன்பு என்பார்கள். ஆனால் அதனால் ஒன்றுமே நடைபெறப் போவதில்லை. அன்பு ஏற்படுவது என்றால் அது உள்ளத்திலிருந்து ஏற்பட வேண்டும்.
அது உண்மையான அன்பு. அது நிஜமான அன்பு. நிரந்தரமான அன்பு என்று அல்ல. அது இருக்கும் வரை அந்த அன்பு இருக்கும். அது நிரந்தரமாக இருக்க வேண்டுமென நீங்கள் விரும்புகின்றீர்கள். ஆனால் அது அவ்வாறு அல்ல. ஒரு கதை உள்ளது. ஒரு அரசன் இருந்தான். அங்கு ஒரு பறவை இருந்தது. இந்த கதை நைட்டிங்கேல் எனப்படும் கதை. அந்த பறவை ஜன்னலில் அமர்ந்து தினமும் காலையில் அரசனுக்காக மிகவும் இனிமையாக பாடியது. அது பற்றி கேட்கவே தேவையில்லை. அரசனும் அந்த பறவையில் அதனது பாடல்களில் மிகவும் அன்பு செலுத்தினான். அவன் அந்த பறவை எப்பொழுது வரும் என ஜன்னல்களை திறந்து வைத்து காத்து கொண்டிருப்பான். அவன் அந்த ஜன்னல்களை திறந்து அது அங்கு இருக்க வேண்டும் என காத்திருப்பான். அப்பொழுது அரசனை கண்ட அந்த பறவை மரத்திலிருந்து கீழே பறந்து ஜன்னலில் அமர்ந்து அந்த அரசனுக்காக பாடல்களை பாடியது. அரசன் அவற்றினால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனுக்கு அதுவே எல்லாமாக இருந்தது. ஒரு நாள் அந்த அரசனுக்காக ஒரு அன்பளிப்பு வந்தது. அந்த அன்பளிப்பு என்னவென்றால், அது ஒரு உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட பறவை. அந்த பறவைக்கு சாவி கொடுத்தால் அந்த பறவை பாட்டு பாடியது. அரசனும், எனது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிட்டன. நான் இனிமேல் ஜன்னல்களை திறக்க தேவையில்லை. நான் பறவைக்காக காத்திருக்க தேவையில்லை. நான் எப்பொழுது விரும்பினாலும் இந்த பறவைக்கு சாவி கொடுத்தால் அது எனக்காக பாட்டு பாடும் என எண்ணினான். எனவே அரசன் ஜன்னலை திறப்பதை நிறுத்திவிட்டான். உண்மையான பறவைக்காக காத்திருப்பதை நிறுத்திவிட்டான். சிறிது நாட்களின் பின்னர் அந்த பறவையும் வருவதை நிறுத்திவிட்டது. எப்பொழுதெல்லாம் அரசனுக்கு பாட்டு கேட்பதற்கு விருப்பம் ஏற்படுகின்றதோ அவன் அந்த பறவைக்கு சாவி கொடுத்து பாட்டை கேட்பான். ஒரு நாள் அவனது அந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட பறவை பழுதாகிவிட்டது. அதற்கு சாவி கொடுத்த பொழுது பறவை பாடவில்லை. அரசனுக்கு மிகவும் கவலை ஏற்பட்டு விட்டது. அவன் யார் இந்த பறவையை சரி செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஏராளம் செல்வம் கொடுப்பதாக அறிவித்தார். அதன் மூலம் ஏதாவது சரியாகும் என எண்ணினார். பின்னர் ஒரு நேரம் வந்தது. அரசன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு விட்டார். அவர் மிகவும் முடைந்து விட்டார். நான் அந்த உலோகத்தினால் உருவாக்கப்பட்ட பறவைக்காக எனது அந்த உண்மையான பறவையை தொலைத்து விட்டேனே என நொந்து கொண்டார். நான் அரசன் என்பதற்காக அது பாடவில்லை. ஜன்னலை திறந்து வைத்திருப்பதற்காக பாடவில்லை. ஆனால் நான் அதற்கு அதன் மேல் அன்பு உள்ளது என்பதனை காண்பித்தேன். எப்பொழுதெல்லாம் நான் அதற்கு எனது அன்பை வெளிப்படுத்தினேனோ அப்பொழுதெல்லாம் அது எனக்காக பாடியது. அரசனது ஆரோக்கியம் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வைத்தியர்களுக்கும் அரசன் அதிக காலம் இருக்க மாட்டார் என தோன்றியது. அவரை கட்டிலில் படுக்க வைத்து, உங்களுக்கு ஏதாவது கடைசி விருப்பம் உள்ளதா என கேட்டார்கள். அதற்கு அரசனும், ஆம், எனக்கு ஒரு கடைசி விருப்பம் உள்ளது. இந்த கட்டிலை அந்த ஜன்னலின் அருகே எடுத்து வையுங்கள் என்றான். அத்துடன் அந்த ஜன்னல்களையும் திறந்து வையுங்கள் என்றான். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். சிறிது நேரத்தில் அரசன் பார்த்தான். அந்த சிறிய பறவை மரத்திலிருந்து கீழே பார்க்கின்றது. சிறிது நேரத்தில் அந்த பறவை கீழே பறந்து அரசனின் ஜன்னல் அருகே வந்தது. தனது பாடலை பாட ஆரம்பித்தது. அரசன் அந்த பாடலை கேட்க ஆரம்பித்த பொழுது அவ்வளவுதான் அவனது உள்ளம் மீண்டும் அன்பினால் நிரம்பத் தொடங்கியது. பின்னர் அரசனது ஆரோக்கியமும் மேம்படத் தொடங்கியது. அவர் அந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட பறவையை தூக்கி வீசிவிட்டார். உண்மையான பறவைக்காக அவர் காத்திருக்க ஆரம்பித்தார். அவ்வாறு காத்திருப்பதுவே அவருக்கு எல்லாமாக இருந்தது. பறவையும் அவருக்காக பாடியது. அவர் மிகவும் கழிப்படைந்தார். அதுதான் அன்பு. அன்பிலே பலவந்தம் எதுவும் இல்லை. மக்கள் எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எனக்கு அவர் மேலே அன்பு இருந்தது. அவர் என்னை விட்டு வேறு பெண்ணுடன் சென்று விட்டார் என ஒருவர் எழுதியிருந்தார். அன்பு இருக்கவில்லை. எனவேதான் அவர் விட்டு சென்று விட்டார். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் உண்மையான அன்பு என்ன என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான காதல் என்ன என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான காதலை யார் மேலே நீங்கள் செலுத்துவீர்கள்? ஒருவர் உள்ளார். அவர் உங்களை விட்டுவிட தயாராக இல்லை. கடைசி மூச்சு வரை உங்களை அவர் கைவிட மாட்டார். அன்பு செலுத்துவதென்றால் அவ்வாறானவர் மேலே அன்பு செலுத்துங்கள். அப்படிப்பட்டவர் மேல் அன்பு செலுத்துங்கள். அதுதான் உண்மையான அன்பு. இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும். பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள www.premrawat.com
premrawat.com எனும் இணையதளத்தை பார்வையிடவும்.